எக்ஸசைஸ் 3.8ல தேர்ட் சம்மு. ஸ்கொயர் ரூட் சம்மு எப்போ கேட்டாலும் செஞ்சு தான் ஆகணும். சரிங்களா? மறந்துடக்கூடாது. தூக்கத்தை தட்டி எழுப்பி கேட்டாலும் செஞ்சு தான் ஆகணும், செய்ய தெரிலன்னு சொல்லக்கூடாது. அதனால புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் ஒரு 4 சம் இருந்துச்சு. செகண்ட் ரோமன் லெட்டரில் ஒரு 2 சம் இருந்துச்சு. தேர்ட் ரோமன் லெட்டர் இது 2 சம் இருக்குது. இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். அதே மாதிரி எக்ஸாம்பிள் 2 இருக்கும். அப்போ மேலே 4, கீழே 4, 8, இன்னும் 2 என்னது 10. 10 கணக்கு எப்போ கேட்டாலும் செய்கிற மாதிரி இருக்கணும். அடிஷனலாக கணக்கு நான் வந்து உனக்கு யூடியூப்பில் போட்டு விட்டுருக்கேன். வேணா ஆன்சரும் பக்கத்தில் போட்டு வச்சுருக்கேன், செஞ்சு பார்த்துக்க. ஆனால் நான் கணக்கு செய்யலை. கொஸ்டின் எழுதி ஆன்சரை மட்டும் எழுதி வச்சுருக்கேன். கொஸ்டின் எழுதி ஆன்சரை மட்டும் எழுதி வச்சுருக்கேன். ஒரு 6-7 கணக்கு எழுதி வச்சுருக்கேன். வேணும்னா செஞ்சு பார்த்துக்க. கேட்கத்தான் செய்வாங்க. அதே இதில் யூனிட் எக்ஸசைஸில் ஒரு கணக்கு ஒன்று இருக்கும். தேர்ட் யூனிட்டில் யூனிட் எக்ஸசைஸில் ஒரு ஸ்கொயர் ரூட் கணக்கு இருக்கும். ஏன்னா ஸ்கொயர் ரூட்ன்றது முக்கியமானது, பார்த்துக்க. இதுவும் சேம் மெத்தட், செகண்ட் ப்ராப்ளம் மாதிரி தான்டா. எம்என் இதில் கேட்டிருக்கு, ஏபிக்கு பதிலாக. சரியா? ரைட்டு. கவனி, ஃபர்ஸ்ட் சம் செய்கிறேன். வேரியபிள் வச்சு செஞ்சா செஞ்சுக்க, இல்லை நம்பரை வச்சு செஞ்சா செஞ்சுக்க. உனக்கு எது எளிமையாக இருக்கோ செஞ்சுக்க. ரைட். 36 மைனஸ் 60, அடுத்து 61, அடுத்து என்னடா பார்த்துக்க, மைனஸ் எம். வெரி குட். என் பார்த்து பொறுமையா 6 எடுத்து 36 எடுத்தா என்ன வரும்? 6 6 36 மைனஸ் அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் 2 இறக்குறேன், 61. சரியாடா தம்பி? பார்த்து பொறுமையா இரு, அவசரப்படாத. எல்லாருக்கும் புரியணும். 6 வந்து 2ஆல் பெருக்குனா 12. ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ் 60 டிவைடட் பை, சரியா, 12. 5 12 60, மைனஸ் 5, மைனஸ் 5, மைனஸ் 5, மைனஸ் 5. இந்த ஏபிபி அந்த எம்என் கண்டுபிடிக்கிறதுக்குலாம் ஆன்சர் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. கீழே எழுதிக்கிட்டு இருக்காத. சாதாரண கணக்குக்கு தான் ஆன்சர் எழுதுனா, மாடுலஸ் 2 சைடு கோடு போட்டு மாடுலஸ் போட்டு ஆன்சர் எழுது. மறந்துடாத. 5 பைசா 25, 5 12 60, சரியா, மைனஸ் 60 25. இது பிளஸ், இது என்னது மைனஸ். இதை அடிச்சிடலாம். 61 25 பார் வாங்கிக்க. 11 5னா என்ன வந்துடும்? 6. 5ல் 2 போச்சுன்னா 3. ரைட்டா? அடுத்து மைனஸ் எம் என் கரெக்டாக இறக்கிக்க. சரியா? ரைட்டு. சும்மா அந்த பென்சிலை வச்சு கோடு போட்டுக்கிட்டு இருக்கேன், அழகாக்கிட்டு இருக்கலாம். இல்லை, பேனாலே கோடு போடலாம். ஒழுங்கா எழுது. பென்சில்லாம் வச்சு கோடு போட்டு கணக்கு தப்புனா பென்சிலில் போட்டிருக்கேன்னு சொல்லி மார்க் போட மாட்டாங்க. கணக்கு கரெக்டாக இருந்தால் தான் போடுவாங்க. இரு, கொஞ்சம் கோவப்படாத. 12. அடுத்து 5 2 10. இது 336 12 என்ன வரும்? 3. 3 12 தானே? 3 3, இங்கேயும் 3. பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. 3 3 9, 30 என்ன வரும்? 36. 36 மைனஸ் 39, கீழே 0. பார்த்து பொறுமையா டைரக்டா ஆன்சரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் எழுதுவோம். வெயிட் 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 பண்ணுன்னு சொல்லிட்டேன். மைனஸ் பண்ணி மாத்திட்டேன். இப்போ மைனஸ் எம் ஈக்குவல் டு மைனஸ் 30. அப்போ 2 சைடு மைனஸ் அடிச்சிட்டோம்னா எம் ஈக்குவல் டு 30. பொறுமையா என் ஈக்குவல் டு 9. அவ்வளோதான். டைரக்டா இப்போ சைனை சேஞ்ச் பண்ணிக்க. சைனை சேஞ்ச் பண்ணிக்க. இல்லை சார் நான் எழுதிடுவேன் சார், என்னால் திறமை இருக்குது சார் அப்படின்னா எழுது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பொறுமையாக தான் எழுதணும். எனக்கு தப்பாக எழுதி வச்சிடாத, சொல்லிட்டேன், பார்த்துக்கோ. அல்லதுன்னு எழுதி காட்டுறேன். ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. மைனஸ் எம், கீழே உள்ள சைன் சேஞ்ச், ப்ளஸ் 30 ஈக்குவல் டு 0 இப்படி எழுதணும். அப்போ ப்ளஸ் 30 அங்கிட்டு போச்சுன்னா மைனஸ் எம் மைனஸ் 30 அடிச்சிட்டோம்னா எம் ஈக்குவல் டு 30 இப்படி எழுதணும் ஆன்சரு. நெக்ஸ்ட்டு இது எழுதுறோம்னா என் கீழே மாற்றினது மைனஸ் 9 ஈக்குவல் டு 0, என் ஈக்குவல் டு 9. உனக்கு எது பிரியமோ செஞ்சுக்க. அதே மாதிரி இந்த இடத்துல சென்டென்ஸ் கணக்கில் எழுதல, இட் இஸ் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு வேணால் எழுதிக்க. இட் இஸ் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு வேணால் எழுதிக்க. உன்னுடைய விருப்பம் அப்படின்றது பார்த்துக்கோ, எப்படி வேணாலும் செஞ்சுக்க. புரியுதான்னு பார்த்துக்கோ. இதுதான் முழுமையான கணக்கு. நேர வச்சு ஒழுங்காக எழுதிக்க. சரிதான் பாரு. இதே மாதிரி செகண்ட் சம்மு அதிலே செய்கிறேன், பார்த்துக்க. செகண்ட் சம்மு அதிலே செய்கிறேன்.
தேர்டில் செகண்ட் சொல்கிறா தம்பி. அம்மா இது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், பார்த்து செஞ்சுங்கடா. சொல்லு. எக்ஸ் பவர் 4 8x கியூபு mx ஸ்கொயர் ப்ளஸ் nx 60 16 16 16. சரி டேய், கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க, கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டேன், பார்த்துக்கோ. இது வந்து 1 இருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட், அடுத்து -8, அடுத்து n 16. இப்போ பொறுமையாக 1 எடுத்தோம்னா 1 1s are 1 மைனஸ் சேஞ்சு -8 m. புரியுதான்னு பார்த்துக்கோ டேய், புரியுதான்னு பார்த்துக்கோ. இது 1 2 மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 2. இதை எடுத்து -8 2 அடிச்சா என்ன வரும்? 4 2s are 8 -4 -4. சரியா? பொறுமையா மைனஸ் மைனஸ் 4 4s are 4 2s are -8 16. என்ன சொல்லு ஜெயராமே, சொல்லு ஜெயராமே. அது போட்டுக்கிருவோம், இங்கே கரெக்டானு பாரு. ப்ளஸ்ஸை சேஞ்ச் பண்ணால் என்ன வரும்? இது மைனஸ் சேஞ்ச் பண்ணால் இது ரெண்டும் அடிச்சிடலாம். அடுத்த நம்பர் இங்கே இறக்கிடலாம், n இறக்கிடலாம், 16 இறக்கிடலாம். இதை எப்படி எழுதுறதுன்னு யோசிச்சு எழுதணும். ஏன்னா நம்பரு வேரியபிள் நம்பர் சேர்ந்து இருக்கு. m-16 எழுதணும். புரியுதான்னு பாரு. m-16 எழுதணும். புரியுதான்னு பார்த்துக்கோ. இப்படி எழுதிக்கிறணும். இந்த m மேலே உள்ள m, கீழே உள்ள மைனஸ் அந்த 16 இப்படி எழுதி நிறுத்திக்க. அடுத்த ஸ்டெப்பு செய்கிறேன் பாரு, பொறுமையாக செய். சரி இந்த பாரு, இப்போ கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்கும் இந்த கணக்கை பொறுத்த மட்டும். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 2 வந்துடும். இதை 4 2s are என்ன வந்துடும்? 8. எடுத்தாடா 1 இருக்குது, -4 இருக்குது. 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2, -4 2 மல்டிப்ளை பண்ணால் 8, -8 வந்துடும். ரைட். இப்போ வெயிட் பண்ணு, இங்கே நம்பர் இருக்கா, அப்புறம் எப்படி டிவைட் பண்ண முடியும்? தெரியுதா? இப்போ நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் பாரு. இங்கே என்ன இருக்குது பாரு, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? அவ்வளோதான். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? அப்படியே கொண்டு போ கணக்கு. 16. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 32. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 4 2s are 8. புரியுதான்னு பார்த்துக்கோ. இப்போ நான் இங்கே அப்படியே எடுத்துகிட்டு வர்றேன். 8 -32 + 16. இதுக்கு சைனை மாற்றி அடிச்சிடலாமா? கடைசி 1 இது ரெண்டும் அடிக்க முடியாதுலடா. 0 போட்டுக்க, ஆன்சரை முடிச்சுட்டேன். சைன் இங்கேயும் சேஞ்ச் பண்ணிக்கன்னா பண்ணிக்க. இது மைனஸுக்கு என்ன வந்துடும்? ப்ளஸ்ஸு. இனிமேல் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். சில விஷயங்கள் கஷ்டம் சொல்கிறோம்னா பொறுமையாக இது பண்ணிக்க. இப்போ டேரெக்டாக எழுதுறியா இல்லை மறைச்சு எழுதுறியா, கரெக்டாக வர்றியா அப்படின்னு பார்த்துக்க. இப்போ m-16 எழுதுறேன். ஈக்குவல் டு போட்டால் மேலே உள்ளதானே எழுதணும். ஈக்குவல் டு போட்டால் மேலே உள்ள எழுதணும், கீழே உள்ள சைன் எழுதக்கூடாது. தெரியுதா சொல்கிறது? இல்லை சார் அப்படி ஒழுங்காக எழுதுறேன் அப்படின்னா ஒழுங்காக பார்த்துக்க. திருப்பி சொல்கிறேன், டிஸ்கஸ் பண்ணி கரெக்டாக பார்த்துட்டு போ, ஓடிடாத. இப்போ நான் கரெக்டாக எழுதணும் அப்படின்னா -8 = 0ன்னு வேணால் எழுதலாம். அப்போ m-24 = 0, m = +24. இது வேணால் ஒரிஜினலாக எழுதுறது. அதே மாதிரி n +32 = 0. அப்போ n = -32. புரியுதான்னு பாரு, புரியுதான்னு பாரு. அதுக்கு தான் உன்ட்ட சொல்கிறேன், இந்த இடத்த எழுதுறது தவறாகும். திருப்பி சொல்கிறேன், ஒழுங்காக காதில் வாங்கிக்க. ஒன்று டேரெக்டாக எழுதுனா எழுது, டேரெக்டாக எழுதுனா இப்படியே முடிச்சிடலாம் கணக்க. n = -32 இந்த இருக்குது. கீழே சைன் நம்ம மாற்றிக்கிறது அப்புறம் பார்த்துக்கிற வேண்டியது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கையை வச்சு மறைச்சிக்க. இந்த இது அப்படியே எடுத்தீங்கன்னா, இது அப்படியே எடுத்துட்டோம்னா m-16 = 8 ப்ளஸ் -16 அங்கிட்டு போனால் +16 ஆயிரம், ஆட் ஆயிரும். அப்படி எடுத்துக்கலாம். இல்லை சார் நான் உள்ளே வச்சே செய்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக சைனை வச்சு தான் செய்கிறேன் அப்படின்னா ஒழுங்காக செய்யணும், அசால்ட்டாக செய்யக்கூடாது, தப்பு வந்துடும். =0ன்னு போட்டு வச்சு செஞ்சிடோம்னா உள்ளே வச்சு எழுதையில கீழே உள்ள சைனை எடுத்து தான் எழுதணும். புரியுதான்னு பார்த்துக்க. இதுதான் ஸ்கொயர் ரூட்டுக்கு உள்ளது.